ஆண்டவர் வந்து வேதத்திலே எத்தனையோ வார்த்தைகளை ஆண்டவர் பேசியிருக்கிறார், எத்தனையோ பிரசங்கங்களை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். ஆனால் எல்லா பிரசங்கங்களிலும் எல்லா வார்த்தைகளிலும் இந்த 7 வார்த்தைகள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மரணம் அடைய போகும்போது அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் முக்கியமானது அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். ஆனாலும் அந்த கடைசி நேரத்திலே, அது வயது சென்றவராக இருந்தால், அந்த உயிர் போற நேரத்தில் எல்லாருமே அந்த மனுஷனிடத்துல போய் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி போய் அவர்கள் கேட்பது வழக்கம். அப்போ அவங்க சொல்ற வார்த்தைகள் வந்து அநேக வார்த்தைகள் வந்து அது சிலருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதையும் நம்ம வந்து கண்கூடாய் பார்த்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு வந்து தன்னுடைய கடைசி காலத்திலே, அந்தியமிய காலத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாரும் தனக்கு முன்பாக அவன் அழைத்து அவர்கள் எல்லாருக்கும் அவன் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லுகிறான். அவன் மரிக்கும் முன்னே அவன் சொல்றான், நான் மரிக்கும் முன்னே என்னுடைய ஆத்மா வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தனக்கு முன்பாக வர சொல்லி ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கும் தகுந்தது போல சில வார்த்தைகளை சொல்லி சிலரை ஆசீர்வதிக்கிறார், சிலருக்கு தண்டனைகளை சொல்லுகிறார். ஆனா வருகிற காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ அதே போல அவர்களுடைய சன்னதிகள் இருந்ததை குறித்து வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையிலே ஒரு வயதான ஒரு அம்மா வந்து அதிகமாய் ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப வயதானவர்கள், அவர்களுக்கு வந்து மிகவும் உடல் பலவீனப்பட்டது. அவங்க பிள்ளைங்க 2 பேரும் இப்போ நம்ம சர்ச்சுக்கு வராங்க. அவங்க குடும்பமே நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் வந்து அந்த கடைசி அந்த மரணம் அடைய போகிற நேரத்தில் வந்து ஒரு ஆளை அனுப்பி என்னை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பாஸ்டரை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்காங்க பாஸ்டர், அவங்க கடைசி நேரத்தில் உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து பக்கத்தில் தான் இருந்துச்சு, இந்த நம்ம சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கொஞ்சம் தூரத்தில் தான் ஒரு வீட்டில் தான் குடியிருந்தாங்க. அப்புறம் அவங்கள பார்க்க போனேன். அப்போ என் கையை பிடிச்சி அவங்க வந்து நிறைய காரியங்களை அவங்க சொன்னாங்க. நீ அப்போல்லாம் ரொம்ப குறைவான ஜனங்கள், குறைவான ஆத்துமாக்கள், அப்போ ஒரு பெரிய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய ஹோப் இல்லை, இந்த சர்ச்சை எப்படி ஆகும், எப்படி நடக்கும், இந்த பகுதியில் நம்மளால சொந்த இடங்கள் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு நேரம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என்னுடைய கரத்தை பிடிச்சி வந்து நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொன்னாங்க. அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு தாயார். அப்போ சொன்னாங்க, உங்களை வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாங்க, நிறைய ஊழியக்காரர்களுக்கு நீங்க வந்து ஊழியம் செய்யற மாதிரி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வாலிபர்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து கிரௌடா அப்படியே வந்து உங்களுக்கு முன்னாடி நிக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வந்து அவங்க கடைசி நேரத்தில் கர்த்தர் உங்களை ரொம்ப நம்புறாரு அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டு அவங்க சொல்லி எனக்காக ஒரு ஜெபம் பண்ணாங்க. உண்மையிலே நான் இன்றைக்கும் அதை உணர்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் கண்ணு முன்னாடி இருக்குது. அதெல்லாம் அப்படியே எனக்கு நடக்கிறத நான் பார்க்கிறேன். என்னுடைய பாட்டி வந்து எங்க அப்பாவுடைய வீட்டில் தான், எங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிள்ளைகளே 10 பேருக்கு மேல இருந்தாங்க. ஆனா எங்க வீட்டில் தான் அந்த கடைசி நாட்கள் இருந்தாங்க. அப்ப நான் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி. எங்க வீட்டில் வந்து எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க எங்க பாட்டியை. ஆனா எங்க பாட்டி வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரியம். ஆனா அவங்களுக்கு பல்லே இருக்காது. உடனே வந்து என்கிட்ட கேட்பாங்க, ஏதாவது எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு. அவங்க வந்து இந்த வெத்தலை பாக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குழவி அம்மிக்கல் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் நிறைய பேர் இஞ்சி பூண்டு தட்டுற மாதிரி அவங்க அப்படி வச்சிருப்பாங்க. அப்போ நான் வந்து அந்த பீஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா இடித்து அப்படியே மாவு மாதிரி அவங்களுக்கு கொடுப்பேன். கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அப்போ வந்து ஒரு 20 காசு, அந்த 20 காசை எடுத்து, அப்போ அலுமினியத்தில் வரும் பாருங்களேன் அந்த 20 காசு, அந்த 20 காசை என் கையில் எடுத்து கொடுத்து, நீ எல்லாரை விட நல்லா இருப்படா அப்படின்னாங்க. இன்னைக்கு பார்த்தா நான் எல்லாரை விட நல்லா தாங்க இருக்கேன் அப்படி. ஸோ எங்கள் அம்மா அந்த பாட்டி வந்து கடைசி நாட்களிலே அவங்க வந்து சொன்ன ஆசீர்வாதங்கள் வந்து உண்மையிலே என் மேலே பலிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் என்னை வளர்த்த ஆவிக்குரிய தகப்பனார் என்னுடைய பாஸ்டர், அவர் தான் என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். என்னை நல்லா கொண்டு வரணும்னு அவர் தான் நினைச்சாரு, என்னை படிக்க வைக்கணும்னு அவர் தான் நினைச்சாரு. எங்கள் அம்மா அப்பாவுடைய ஒரு பார்ட்டை தாண்டி எனக்காக ரொம்ப பிரயாசம் எடுத்தவர் எங்கள் ஊழியக்காரர், எங்கள் பாஸ்டர். அப்போ நான் என்ன நம்பினேன் அப்படின்னு சொன்னால், எப்படியாவது எங்கள் பாஸ்டருடைய அந்த கடைசி நாட்களில் நான் எப்படியாவது கூட இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அதற்கு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஏன்னா எங்க பாஸ்டர் வியாதிப்படுவார், ஆனா ரெடி ஆயிடுவார். சின்ன வயசு தான் எங்க பாஸ்டருக்கு. ஆனா நானும் இங்க ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன். 500 கிலோமீட்டர் தூரம் போக முடியாது. ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களிலே எனக்கு கரெக்டா கன்னியாகுமரியில வந்து ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக என்னை வந்து அழைச்சிருக்காங்க. அப்ப நான் அந்த கன்வென்ஷனுக்காக போகும்போது பாஸ்டர் வந்து ரொம்ப சிக்கா இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப உடனே நான் பார்த்து அவரோட ஒரு நாள் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணி அவருடைய தாடி எல்லாம் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணி விட்டு, அப்படி அவருடைய நகம் எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அழகா எடுத்து கிளீன் பண்ணி சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ணிட்டு, அப்புறம் அவரை வந்து குளிப்பாட்டி
குளிப்பாட்டி அப்புறம் அவருக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி பெட்டில் படுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. உடனே கடையில் போய் ஒரு வாட்டர் பெட்டு அது ஒன்று வாங்கிட்டு வந்து, ஒரு தலையணை வாங்கிட்டு வந்து, ஒரு பெட்ஷீட்டு வாங்கிட்டு வந்து, அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணுதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னாரு. உடனே கடையில் போய் அந்த ரெடி மிக்ஸ் பாயாசம் வாங்கி அந்த கிச்சனில் அங்கே ஊழியக்காரங்க சிஸ்டர் அவங்கள்ட்ட கொடுத்து அந்த பாயாசம் அவங்க செஞ்சு கொடுத்து அதை கொஞ்சம் அவங்கள குடிக்க வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அப்படியே இருந்தாங்க. கடைசியாக அவங்க படுத்த பெட்டு, அவங்க போத்தின பெட்ஷீட்டு, அவங்க வச்ச தலையணை, அவங்களுக்கு ஷேவ் பண்ணி விட்டது, அவங்க நகம் கட் பண்ணி விட்டது, அதுலேருந்து ஒரு 5 days தாண்டினோடனே எங்கள் பாஸ்டர் இறந்துட்டாங்க. ஆனால் அந்த நாள்லேயே என் கையை பிடிச்சி அவர் சொன்னார், நீ நல்லா இருப்ப, நீ பெரிய ஊழியம் செய்வ, ஆனால் கடைசி வரைக்கும் சத்தியத்துக்காக நீ நிற்கணும், உனக்கு சொந்த இடத்தை கடவுள் கொடுத்துருவாரு, அந்த இடத்துல ஒரு மகா பெரிய தேவாலயத்தை நீ கட்டுவ, அது ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார். அப்போ வந்து நான் ஆமேன் ஆமேன் ஆமேன், யார் பிளஸிங் சொன்னாலும் உடனே ஆமேன் சொல்கிற பழக்கம் எனக்கு அப்போ இருந்துச்சு. இப்போ அப்படிதான். யாராவது ஒருத்தர் வந்து பொறாமைனால உங்களுக்கு 10 கோடி ரூபாய் இருக்குன்னு கேட்டால் ஆமேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதெல்லாம் விடுறதெல்லாம் இல்லை. ஆமேன், அப்போவே அந்த ஆமேன் சொல்லுகிற பழக்கம். அப்புறம் ஆமேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் ஒரு 5 daysல அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் நான் நம்புறேன், இன்றைக்கும் அவர்கள் சொன்ன வாக்கு தத்துவம் விசுவாசிக்கிறேன், அது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் கடைசியில மரணம் அடைய போகிற நேரத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது ரொம்ப ஆசீர்வாதமானது. ஆனா நிறைய பேர் நம்ம எதுல ரொம்ப தவறும் அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்துல தான் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல அந்த வயது செல்லும் போது அவர்களுடைய நினைவு சரியா இருக்காது, அவங்க ரொம்ப எரிச்சல் படுவாங்க. சிலர் வந்து மரணம் அடைகிற போகிற காலம், தாங்கள் சாக போகிற அந்த சூழ்நிலை தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள அறியாமலே இந்த உலகத்துல வாழணும்னு நினைப்பாங்க, சாப்பிடணும்னு நினைப்பாங்க, இன்னும் ஜீவிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவர்களுடைய வெறுப்பு அப்படியே காண்பிப்பாங்க, கோவப்படுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு அது பெருசாவே தெரியாது. அதனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏன் இந்த கிழவிக்கு சும்மா இருக்க முடியாதா, இந்த கிழவனுக்கு சும்மா இருக்க முடியாதா, கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு சும்மா படுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம நிறைய பேர் பெரியவங்களை திட்டுவோம். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். கடைசி நாட்களில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள மோஸ்ட்லி நம்ம வருத்தப்படுத்தவே கூடாது. அவங்க நம்மளை வருத்தப்படுத்தலாம், அவங்க நம்மளை கஷ்டப்படுத்தலாம், அவங்க நம்மளை திட்டலாம், அவங்க நம்மளை ஏசலாம், ஆனா எல்லாத்தையும் நம்ம வாங்கணும். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்ம வந்து திருப்பி அதை பண்ணக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எனக்கு தெரியும், ஒரு அம்மா வந்து தன்னுடைய மாமியாரை வச்சு பார்க்குறாங்க. அந்த மாமியாரை வச்சு பார்க்கும்போது அந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது தள்ளி வச்சாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் தள்ளி வைமா, நான் சாப்பிடணும் அப்படின் போது இந்த கால் வச்சு அந்த சாப்பாடை அப்படியே தள்ளி வச்சாங்க. என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் நான் நம்புறேன் அவங்க இன்னைக்கு நடக்கலைங்க. அந்த அம்மா இறந்து பல வருடங்கள் ஆச்சு. இவங்க இன்னைக்கு வந்து கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க நடக்கலை, அவங்களால நடக்க முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெரியவர்களுடைய சாபத்தை வாங்கிடக்கூடாது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கோ, ரொம்ப துணிமணி வாங்குறதுக்கோ, இல்லைன்னா நகையை அள்ளி போடணுமோ அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா பேசணும்னு நினைப்பாங்க, ஆறுதலா பேசணும்னு நினைப்பாங்க, காயப்படாம பேசணும்னு நினைப்பாங்க. அவங்க செய்கிறது தவறாகவே இருக்கும். நம்முடைய கண்களுக்கு புரியும், இவங்க செய்கிறது 100% தப்பு தான், இது சரியில்லை அப்படின்னு தெரியும். ஆனா அந்த காரியத்தையும் நீங்க ஒரு அன்பா பட்சமா பேசுனீங்க அப்படின்னா நான் நம்புறேன் கண்டிப்பா அவருடைய இருதயம் மாறும். அதனால இந்த குட் ஃப்ரைடேக்கு நீங்க எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் எடுக்க வேண்டிய தீர்மானம், நீங்க உங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க கண்டிப்பா வாங்கணும். ஆமேன் சொல்லுங்கள். அதனால பெரியவர்களை வச்சு பார்க்கிறது ரொம்ப பிளெஸிங், ரொம்ப ஆசீர்வாதம். அதான் நீங்க வேதத்துல வந்து ஆண்டவர் வந்து இந்த 7 வார்த்தையை சொல்லும் போது அதுல மிக ஒரு முக்கியமான வார்த்தையாக ஆண்டவர் எதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரத்திலே 25வது வசனம், இயேசு சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீதனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன். பின்பு சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீடன் அவர்களை தம்மிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஆண்டவர் வந்து சிலுவையிலே 7 வார்த்தை சொன்னதிலே மிக முக்கியமான 3வது வார்த்தை என்ன வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் வந்து அவ்வளவு ஒரு கஷ்டமான, ஒரு நெருக்கமான,
பாடுள்ள நேரத்திலையும் அவருடைய வலியே ரொம்ப பெரிய வலி, அவருடைய கஷ்டமே ரொம்ப பெரிய கஷ்டம். அவரே அந்த இடத்துல இப்பொழுது ரொம்ப உதவியற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த இடத்துல இன்னொருத்தரை குறித்து ஆண்டவர் நினைக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அங்க இருக்கிற தன்னுடைய சீடனை பார்த்து சொல்கிறார், அதோ உன் தாய். அந்த தாயை பார்த்து சொல்கிறார், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சிலுவையில கூட என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு. அப்போ மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிலுவையிலே ஆண்டவர் பேசின வார்த்தையிலே மூன்றாவது வார்த்தை, ஒரு பொறுப்பை ஆண்டவர் சீடனுடைய கையிலே கொடுப்பார். அவருடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் இன்னொருத்தருடைய கையில பார்க்கிறதற்காக கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை கர்த்தர் எதிர்நோக்கி போகிறார். அதனால ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டில் பெரியவங்களை வச்சு பார்க்கறதுல நீங்க வருத்தப்படவே கூடாது, சங்கடப்படவே கூடாது. சிலர் சொல்லலாம், எங்க அம்மா எனக்காக ஒன்னும் சம்பாரிச்சு வைக்கல, எங்க அப்பா எனக்காக ஒன்னும் சம்பாரிச்சு வைக்கல, எங்க அம்மா என்ன ரொம்ப கஷ்டம் தான் படுத்துனாங்க, என் தலை மேல நிறைய கடன் வச்சிருக்கிறாங்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் போறாங்க, அவங்க கடனையும் நான் சேர்ந்து கட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்னு நிறைய பிள்ளைகள் சொல்லலாம். ஆனா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க பிள்ளைகளை வருத்தமும் படுத்திடக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் நான் நம்புறேன், பெரியவங்களை நீங்க வச்சு பார்க்கிறது, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க நிறைவேற்றுவது, அது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஆசீர்வாதமா நீங்க நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதை நீங்க தான் செய்யணும். அதனுடைய பிளெஸிங் இப்ப தெரியாட்டாலும் எதிர்காலத்தில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமையும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம சேர்ந்து நீ ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக முதல் வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 33வது வசனத்தை, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்கள். அப்பொழுது அவர் வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். 34வது வசனம் திரும்ப வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய தன்னுடைய கடைசி ஓட்டத்திலே, கடைசி அவருடைய சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவரை சுற்றி நிறைய பேர் நிற்கிறார்கள், அவரை மிகவும் வருத்தப்படுத்துகிறார்கள், அவரை நிறைய பேர் அவரை குறைவாக இடை போட்டு அவர்கள் திட்டுறாங்க, அவரை தூசிக்கிறார்கள். சிலர் அவரை பொய்யாக குற்றம் சாட்டுகிறார்கள். இப்படியே சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாம் அவரை மிகவும் அதிகமாய் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆண்டவர் அந்த இடத்துல தன்னுடைய வாயிலிருந்து முதல் வார்த்தை என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்போ சிலுவையிலே புறப்பட்ட முதல் வார்த்தை மன்னிப்பு என்கிற வார்த்தை தான் புறப்பட்டது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று இந்த மன்னிக்கிற குணம் என்கிற ஒன்றை கர்த்தர் நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் மன்னித்தது சாதாரணமான தவறை செய்தவர்களை அல்ல. வேதம் சொல்கிறது, அவர் மேல் குற்றம் சாட்டினவர்களை கர்த்தர் அவர் மன்னித்தார், அவர் மேல் பழி சொன்னவர்களை அவர் மன்னித்தார். தன்னை மிகவும் குறைவா இடை போட்டு தன்னுடைய தேவகுமாரன் என்று அறிந்தும் அவரை மறுதலித்தவர்களை கர்த்தர் மன்னித்தார். அப்போ முதலாவதாக அந்த கள்ளனை குறித்து வேதம் சொல்கிறது, எத்தனையோ பேர் அந்த கள்ளனை திருத்துவதற்காக எத்தனையோ முயற்சிகள் நடந்திருக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் சுற்றி நிற்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கு இந்த சிலுவையினுடைய வார்த்தையில நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எல்லாரையும் மன்னிக்கிறதற்கு கற்றுக்கொள்ளணும். கசப்போட ஒருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை இருக்குமையானால் முன்பு உன்னுடைய சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி பின்பு அதற்கு பிறகு காணிக்கையை செலுத்து, அப்பனா அந்த காணிக்கையை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ கசப்போட யாரும் ஆண்டவரை தேட முடியாது. கசப்போட இருக்கிற ஒரு
மனுஷனை ஆண்டவரை அங்கீகரிக்கவும் முடியாது. இன்றைக்கு இந்த சிலுவை தியான கூட்டத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க யாரிடத்திலே கசப்பா இருக்கிறீங்களோ, யாரை மன்னிக்க முடியவில்லையோ, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எங்களால இவங்களை மன்னிக்கவே முடியாது பாஸ்டர், இவர்கள் மன்னிக்க முடியாத அளவிற்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா நான் நம்புறேன், அப்படின்னா ஆண்டவர் நினைச்சிருந்தா அவங்கள மன்னிக்க முடியுமா? அவரை காரி துப்புனாங்க, நீ தேவனானால் இறங்கி கீழே வா அப்படின்னு அவரை தூசிட்டாங்க. அவரை படுத்தின கொடுமை சின்னதல்ல, ரொம்ப பெருசு. வேதம் சொல்லுது, அவருடைய தலையிலே வைத்த அந்த முள் கிரீடம் அதனுடைய ஒவ்வொரு முள்களும் கிட்டத்தட்ட சில முள்கள் 3 இன்ச்சு நீளம் கூட இருந்துச்சாமா. அந்த முள்கள் அவருடைய தலையிலே வைத்து அந்த குச்சி எடுத்து அவருடைய தலையில அடிக்கும் போது அதிலே பல முள்கள் அவருடைய மண்டைக்குள்ள உள்ள பாய்ந்து சென்றுச்சாமா. அவருடைய உடம்புல இருந்து கிட்டத்தட்ட 6.5 லிட்டர் ரத்தம் முழு ரத்தமும் அப்படியே வெளியே வந்துருச்சாமா. அப்போ நான் நம்புறேன், இவ்வளோ பெரிய பாடுபடுத்தின மனிதர்கள், அவர் எந்த தவறும் செய்யவில்லை, அவர் ஒரு குற்றமும் பண்ணல, ஒரு குற்றமும் செய்யாமலே அவரை இவ்வளவு வருத்தப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களை பார்த்து, என்ன நான் குற்றம் பண்ணல, அதனால நான் உங்களை எப்படி மன்னிக்க முடியும், நான் எப்படி உங்க மேல கசப்பு வைக்காம இருக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. தம் மூஞ்சியில காரி துப்புனவங்களை கூட அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மன்னிச்சார். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு யாருக்காக சொல்றாருன்னு தெரியாது. நான் நம்புறேன், சிலுவையிலே அவ்வளோ பெரிய பாடுகளை அனுபவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு மனுஷனை மன்னிக்க முடியுமானால், அவ்வளோ பெரிய தேவகுமாரனே இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை மன்னிக்க முடியுமானால், நீங்க ஏன் அவர்களை மன்னிக்க முடியாது? கண்டிப்பா நீங்க மன்னிக்கணும். நீங்க மன்னிச்சாதான் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க மன்னிச்சாதான் ஆண்டவருடைய ஊழியக்கார, நீங்க மன்னிச்சாதான் நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தவறு செய்த ஒரு மனிதனை மன்னிக்க முடியாத ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும் முன்பாக நீங்க ஒரு அறிக்கை செய்து கொண்டே போங்க. ஆண்டவரே, நான் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, யார் மேலையும் எனக்கு கசப்பு இல்லை ஆண்டவரே, யார் மேலையும் நான் கசப்பு வைக்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், ஆனா நான் நம்புறேன், அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். உங்களுக்கு துரோகமே பண்ண நினைச்சாலும் நான் நம்புறேன், ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ண முடியாது, உங்களுக்கு எதிராக அவங்க பேச முடியாது, உங்களை காயப்படுத்த முடியாது, உங்களை வருத்தப்படுத்த முடியாது. கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறார், ஆண்டவரை அனுமதிச்சிருக்கிறதுனால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதனால அவங்க எப்பேற்பட்ட தீயவர்களா இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை கணவன் மனைவி வாக்குவாதத்தில் சண்டையில் இருக்கிறீங்களா, என் கணவனாரை என்னால் மன்னிக்கவே முடியாது, என் மனைவியை என்னால் மன்னிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது, விபச்சார முகாந்திரத்தினாலே ஒளிய தள்ளி விடுகிறதுல ஆண்டவர் வெறுக்கிறார். ஒருவேளை விபச்சார முகாந்திரம், ஒரு தப்பான உறவுல அவர் இருக்கிறாரு, தப்பான உறவுல இந்த அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் மன்னிக்க கூடுமானால் அதையும் மன்னிக்கலாம். அது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து, அது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து, அது நீங்க நினைக்கிறத பொறுத்து. ஆனா மற்றபடி எவ்வளவு பெரிய தீங்கு செஞ்சாலும், எவ்வளவு பெரிய தவறு பண்ணினாலும், ஒரு கணவனார் ஒரு மனைவியை மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு மனைவி தன்னுடைய கணவனாரை மன்னிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த குட் ஃப்ரைடேல ஒரு தீர்மானத்தோட போங்க. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா அடுத்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நீங்க சமாதானமா வாழணும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க குடும்பமா இருக்கணும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகளும் மாறணும்னு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உண்மையிலே நான் கடவுளுக்கு முன்பாய், கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், இந்த ஊழியத்திலே எத்தனையோ நபர்களுக்கு எனக்கு எதிராய் வந்தது உண்டு. இந்த ஊழியத்திலே தொடர முடியுமா என்கிற கேள்விக்கு கூட அவர்கள் தள்ளினவர்கள் நிறைய உண்டு. எனக்கு மூஞ்சிக்கு நேராய் பேசினவர்கள், தூரத்திலே என்னை பற்றி பேசினவர்கள், என்னை காயப்படுத்தினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், இன்று வரையிலும் யார் மேலும் எனக்கு ஒரு கசப்பையும் என்னுடைய இருதயத்திலே நான் வைக்கவே இல்லை. அவர்கள் பேசினதை குறித்து எனக்கு வருத்தம் இருக்கிறது. என் இருதயத்தை அவர்கள் உடைத்தார்கள், என் மனசை அவங்க கஷ்டப்படுத்தினாங்க. நான் அதுக்காக நிறைய அழுத, நான் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சினேன், நான் இன்னும் ஆண்டவரை சேரணும்னு நினைச்சேன். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி யார் மேலையும் எனக்கு கசப்பு இல்லவே இல்லைங்க. நான் எல்லாரையும் மன்னிச்சேன். நான் எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பேசித்தான் இருக்கிறேன். யாரும் எனக்கு நான் பேசாத இருக்கிறேன், இவங்கள்ட்ட நான் சண்டை போட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய நினைவுக்கு இன்று யாருமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்க எல்லாரையும் நான் அழைக்கிறேன். கசப்பில்லாத வாழ்க்கை மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஒரே ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில, ஒரு மனுஷனை மன்னிக்க முடியாத அந்த காரியம் உங்களை அழிச்சிரும் பிரதர் சிஸ்டர், உங்களை அழிச்சிரும். நீங்க ஒரு மனுஷன் மேல வச்சிருக்கிற கசப்பு உங்களை எவ்வளவு தூரத்துல வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். அதை மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுது, சவுல் ராஜா தெரியாதனமா தான் அந்த தாவீதின் மேல ஒரு கசப்பை வைக்கிறாரு. அந்த கசப்பை வைக்கிறதற்கு தாவீது ஒரு தவறும் பண்ணல. ராஜாவுக்கு விரோதமா எழும்பல, ராஜாவுடைய அரசனைக்கு ஆசைப்பட்டு மற்றவங்களை இந்த மாதிரி பாடுங்கன்னு சொல்லி கோத்து விடல. இவர் எந்த தவறுமே பண்ணல. ஆனா நடந்த சூழ்நிலை தாவீதின் மேல சவுல் ராஜா ஒரு கசப்பு வர்றதற்கு காரணமாயிருச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பேசினதை வச்சு தாவீதின் மேல சவுல் ராஜா கசப்பாயிட்டாங்க. நம்ம கூட நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம
அந்த பர்சனல், நீங்க கசப்பு இருக்கிற ஆளுக்கும் உங்களுக்கும் எந்த தப்புமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனா சுத்தி இருக்கிறவங்க பேசுறதை கேட்டு, சுத்தி இருக்கிறவங்க நடக்கிறத கேட்டு அந்த மனுஷன் மேல தேவையில்லாத ஒரு கசப்பு வரும். ஆனால் சவுல் ராஜாவுடைய கையிலே ஆண்டவர் கொடுத்த ஊழியம் மிகப்பெரிய ஊழியம். ஆண்டவர் அவனை பெரிய ஆளா மாற்றணும்னு கர்த்தர் நினைச்சாரு. அவனுடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா தாவீது என்கிற ஒரு நீதிமான் மேல அவன் வச்ச ஒரு கசப்பு அவனுடைய எதிர்காலத்தையே அழிச்சிருச்சு. அவன் எதையுமே செய்யவே முடியல. இன்றைக்கு இந்த திருச்சபையிலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் நான் எச்சரிப்பு நான் சொல்றேன். நீங்க வைக்கிற கசப்பு உங்களை அழிச்சிரும் பிரதர், சிஸ்டர். நீங்க வச்சிருக்கிற கசப்பு உங்களை அழிச்சிரும். நீங்க மனுஷன் மேல கசப்பு இருந்து ஜெபிச்சா ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் உங்க ஜெபத்திற்கு தூரமா இருப்பாரு. ஆனா நான் சொல்றேன், யார் மேலையும் கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, யார் மேலையும் கசப்பு போய் கூடாது. அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு தீமை வேண்டும் என்றாலும் செய்யட்டும், ஆனால் மன்னிக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி இந்த முதல் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே யார் மேலையும் சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே யார் மேலையும் எனக்கு கசப்பு இருக்கவே கூடாது. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே நான் ஆண்டவரே யார் மேலையும் கசப்பு வைக்க கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா எல்லாரையும் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரே எல்லாரையும் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. சொல்லுவோம், எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சிலுவையிலே பேசின முதல் வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா மன்னிப்பு அப்படின்ற வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சொல்லுங்க, ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. பிதாவே இவர்களுக்கு, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார் மேலையும் என்ன வச்சிருக்க முடியாது அப்படின்னா, நீங்க கசப்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க உண்மையான கிறிஸ்தவனே சத்தமா சொல்லுங்க இல்ல. அப்படி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வாழ முடியும். வாழ முடியாத ஒன்ன கர்த்தர் கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்கவே மாட்டாரு. வாழ முடியுன்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்லி, அதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சிலருக்கு தெரியலாம் இந்த சம்பவம். அருமையான பாஸ்டர் பாலியாங்கிச்சோ அவருடைய திருச்சபையிலே ஒரு அழகான ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு திருமணத்தை இவரே செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்து அந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் வர்றாங்க. அப்போ அதுலேயே ஒரு பையனை, ஒரு பெஸ்டான ஒரு பையனை செலக்ட் பண்ணி இவரே அந்த திருமணத்தை முன்பாக நின்று இவர் ரொம்ப கிராண்டா அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆனா திருமணத்தை நடத்தின ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கூட்டு வந்திருக்காங்க. கூட்டு வந்தா அந்த பொண்ணுடைய வாய் ரொம்ப கோணி போய் வாயிலிருந்து நுரை தள்ளி வந்து நின்றுருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிச்சாமா, என்ன ஆச்சு, ஐயோ நல்லா தானே திருமணம் பண்ணி வச்சேன், திடீர்னு என்ன பிரச்சனை. உடனே அவர் தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா எந்த அற்புதமுமே நடக்கலையாமா. பல நிமிஷங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக்கிற எதுவுமே நடக்கல. உடனே அறையில போய், ஆண்டவரே என்ன தெரியல, இந்த பிள்ளை எவ்வளவு அழகான பிள்ளை, ஆனா இந்த பிள்ளையினுடைய முகம் இப்படி ஆயிடுச்சு, ஏன்? உடனே ஆண்டவர் சொன்னாராமா, என்ன பண்ணா அப்படின்றத நீ அந்த பிள்ளைகிட்டே கேளு. உடனே இவருக்கு அந்த பிள்ளைக்கு பேச முடியாதனால எழுதி கொடுத்துச்சாமா. என்னன்னா, திருமணமான அன்னையிலிருந்து பயங்கரமான மாமியாருடைய கொடுமை. அந்த அம்மா வந்து இந்த பையனோட பேசவே விடலையாமா. அவன் வந்த உடனே இந்த அம்மா இந்த பிள்ளையை கூட்டுமா, அப்படி ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சதுனால இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்துச்சாமா, இந்த அம்மா அப்பா 2 பேரும் உயிரோட இருந்தா நம்ம கணவனாரோட சந்தோஷமா வாழ முடியாது, அதனால அவங்க 2 பேரையும் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி கடையில போய் விஷம் வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுல கலந்து, அந்த சாப்பாட்டுல கலக்கும் போது திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு எழுதி கொடுத்துச்சாமா. உடனே ஆண்டவர் சொன்னாராமா, ஊழியக்காரன்ட்ட அந்த பொண்ணை மன்னிக்க சொல்லு, மன்னிச்சாதான் சரியாகும் அப்படின்னு. அவன் சொன்னாலாமா, என்னால மன்னிக்கவே முடியாது, ஒரு வருஷத்துக்குள்ள நான் மனநலமா பாதிக்கப்பட்டேன், நான் ரொம்ப சிக்காயிட்டேன், என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன், நானே முடிஞ்சு போயிடலாம்னு நினைக்கிறேன், நான் எப்படி மன்னிக்க முடியும், எனக்கு அவங்க பண்ணின துரோகம் ரொம்ப பெருசு, நிறைய இல்ல நீ மன்னிச்சே ஆகணும். கடைசியில் அந்த புள்ள வந்து நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வியாதி சரியாயிடுச்சாமா. ஒரு கேன்சர், அதிகமான கேன்சர் நோயாளிகள் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ரீசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த கேன்சர் நோயை அவங்க ரீசர்ச் பண்ணும்போது
நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த கேன்சர் வியாதி எதனாலன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு தான் அவங்களுக்கு அந்த வியாதிக்கு காரணம் அப்படின்னு டாக்டர்கள் கண்டுபிடிச்சதா ஒரு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கசப்புக்கும் வியாதிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. கசப்பு இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரமா சிக்காயிருவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நீங்க முடிக்கவே முடியாது. அதனால நான் நம்புறேன், நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, நம்ம கொண்டு போறதும் சத்தமா சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப யார் மேலேயும் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா கசப்பே வச்சுக்கணும். எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க, எல்லார்ட்டையும் ஹலோ ஹாய், எல்லார்ட்டையும் பிரைஸ் தி லார்ட். நான் நம்புறேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அவர்கள் செய்த எல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க, உங்களுக்கு விரோதிகள் செய்தது எல்லாம் நன்மைக்கே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் செய்தது எல்லாம் நன்மைக்கே. நான் யார் மேலையும் கசப்பு இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இப்போ நீங்க இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போகும்போது யார் மேலேயாவது கசப்பு இருந்தா தயவு செய்து ஒரு ஃபோன் கால் போட்டு அவங்கள்ட்ட பேசுங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களிடத்துல பழையது போல ஒருவேளை கொஞ்சி அப்படியே போகலன்னா முடியலன்னா கூட நான் சொல்றேன், மனசார அவங்களை என்ன பண்ணுங்கன்னா மன்னிங்க. அந்த மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கை எடுத்து போட்டுருங்க, அந்த கசப்பை எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுகிற கர்த்தரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கை பகைத்தவர்கள் வெறுத்தவர்கள் அவனிடத்தில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு எல்லாருக்காகவும் விருந்து பண்ணினானாம். ஆமேன். உங்களாலே முடியுமானால் வருகிற ஈஸ்டருக்கு உங்களுடைய விரோதிகளை வீட்டிலே அழைத்து ஒரு விருந்தை அவர்களுக்கு கொடுங்கள். நல்லா நீங்க சாப்பிட்ற அந்த சிக்கன், நீங்க சாப்பிட்ற அந்த மட்டன்ல அவங்களும் கொஞ்சம் தின்னுட்டு இன்னும் கொஞ்சம் சபிக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஆமேன் சொல்லுவோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம அப்படிதான் செய்யணும். ஆமேன். வேதம் சொல்லுகிறது, தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை எப்படி வெல்லணுமாமா? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. அதனால எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, அதனால பகையா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விருந்து பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஒன்று பார்க்கறதே ஒரு மாதிரி இருக்குதே, என்ன பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, அதுதான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஆமேன் சொல்லுங்க. எல்லாருக்கும் அப்படி நீங்க கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை நடத்துறத, அதுக்கப்புறம் கர்த்தர் வேதம் சொல்லுது, அடுத்து உடனே ஈசாக்குனுடைய வேலைக்காரர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, துறவை வெட்டினோம், தண்ணீரை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமேன். நீங்க உங்களுக்கு விரோதமானவர்களை நீங்க நேசித்து நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தையை வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தை என்ன அப்படின்னா, இன்று நீ என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பாய். அப்படின்னா அவருடைய அந்த கொடுமையான மிகவும் வேதனையான ஒரு நேரத்திலே ஆண்டவர் இங்கே இருக்கிற ஒரு சிலுவை கள்ளனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். முதலாவதாக சிலுவையிலே ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை மன்னிப்பு. இரண்டாவது ஆண்டவர் சிலுவையிலே பேசின இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு என்கிற வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். இந்த கள்ளன், சிலுவை கள்ளனை குறித்து வேதம் சொல்கிறது, எத்தனையோ தவறுகளை செய்து அவன் அடிக்கப்பட்டு இப்போ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் திருந்துவதற்கு எத்தனையோ முயற்சிகளை அவர்கள் எடுத்திருக்கலாம், எத்தனையோ கண்டிப்புகளை அவனுக்கு பண்ணி இருக்கலாம். அவனை சரி செய்வதற்கு ஒருவராலும் முடியவில்லை, அங்க இருக்கிற அரசாங்கத்தால முடியல. அந்த கவர்மெண்ட் வந்து அவனை திருத்துவதற்கு நிறைய பனிஷ்மெண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு. ஆனா அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு அவன் திருந்தவே இல்லை. யாராலையும் திருத்த முடியாத, யாராலையும் ரட்சிக்கவே முடியாத ஒரு மனுஷன் தான் இந்த சிலுவை கள்ளன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுகிறார், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியிலே இருப்பாய். ஆமென். யாரையும் மாற்ற முடியாத மனிதனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் மாற்றும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் நம்ப அந்த சிலுவை கள்ளன் ஆண்டவரை பார்க்கிறார், ஆண்டவருடைய குணத்தை பார்க்கிறார், ஆண்டவருடைய பேச்சை பார்க்கிறார். இவர் இவ்வளவு நீதிமான் அப்படின்னு நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் செய்த அற்புதத்தை அந்த மனுஷன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் மூலமாய் நடந்த அதிசயங்களை கேள்விப்பட்டிருக்கிறான். அவர் நீதிமான் என்று அவனுக்கு தெரியும். இவர் ஒரு குற்றமும் செய்யாம இந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கி இருக்கிறாரு. ஆனா கூட இங்க இருக்கிற ஒருத்தனையும் அவர் தப்பா பேசலையே, ஒருத்தரையுமே அவர் பகைக்கலையே, அவருடைய வாயிலிருந்து மன்னிப்பு என்கிற வார்த்தை வருகிறதே அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த குணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாழ்க்கை
ஒரே நிமிஷத்துல அந்த மனுஷனை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அநேக மனிதர்களை உங்க வாழ்க்கையினால நீங்க என்ன பண்ணணும்னா ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய குணங்கள் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். உங்களை பார்க்கிறவங்க நிறைய பேர், நான் சொல்றேன், கண்டிப்பாக அவர்கள் மனம் திரும்பணும். உங்களை பார்க்கிற நிறைய பேர் ரட்சிப்புக்கு ஏற்ற வழி எங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கணும். ஒரு யாராலையும் திருத்தவே முடியாத மனிதர்கள் கூட உங்களை பார்த்த உடனே திருந்துற அளவிற்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல எல்லாருமே நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எனக்கு வரட்டும், உம்முடைய கிருபை எனக்கு வரட்டும். அந்த சிலுவையில கூட ஒரு மனுஷனை கர்த்தர் ரட்சித்தாரே. இந்த உலகத்திலே வாழ்கிற நம்ம ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார் என்றால், நான் நம்புறேன் பலரை ரட்சிப்புக்குள்ள நம்ம நடத்தணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் மரணம் அடைகிறதுக்குள்ள உங்க ராஜ்யத்திற்கு வர்றதுக்குள்ள முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, ஹல்லேலூயா, அப்பா, நான் அநேகரை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். யாரையும் திருத்த முடியாத நபர்களை நான் திருத்தணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே, யாரையுமே தொட முடியாத மனிதர்களை ஆண்டவரே நான் தொடணும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தொடணும். ஆண்டவரே, அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமென். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சுவிசேஷமே சொல்ல வேண்டாம். ஆனா உங்க வாழ்க்கை என்ன பண்ணணும்னா, வேலை செய்கிற இடத்துல நிறைய பேரை கர்த்தருக்குள்ள நடத்தணும். அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். அவங்க சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்லணும். அப்போ இயேசு சிலுவையில கூட அவருடைய குணத்தை பார்த்து, ஒரு சிலுவை கள்ளன், யாராலையும் திருத்த முடியாத ஒரு மனுஷன், அந்த சிலுவையிலேயே அவன் திருந்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் திருச்சியில ஒரு மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு அம்மா ஒரு டீ கடையில போய் ஒரு வடையை அப்படியே கையில எடுத்தாங்க. அந்த வடையை எடுத்து சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த வடையில் அந்த கடைக்காரன் ஒரு கல் எடுத்து அந்த அம்மா மேல வீசி அந்த அம்மாவை போட்டு அடிச்சு, இனி வடையை எடுப்பியா அப்படின்னு கேட்டு திட்டிட்டே இருந்தாராம்மா. அப்ப அந்த வழியாய் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் நடந்து வரும்போது சொன்னாராம்மா, ஏப்பா அந்த அம்மாவை போட்டு அடிக்கிற? அந்த அம்மாவுக்கு தான் மனநலமா பாதிக்கப்பட்டிருக்குல்ல, நீ எதுக்கு அடிக்கிற? இல்ல சார், ரெகுலரா இந்த அம்மா வடையை திருடிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன, எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னாராமா, அந்த அம்மாவுக்கு எதுவுமே இல்லப்பா, ஒரு வடையை நீ கொடுக்கறதுனால அந்த ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. இன்னும் அந்த அம்மா அந்த வடையை பாதி தான் சாப்பிட்டுருக்காங்க, மீதியை வச்சு நீ ஒன்றும் வியாபாரம் பண்ண போறது இல்லை, நீ விட்டுற வேண்டியதானே அப்படின்னு. இப்படியே விட்டா என்ன சார் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஐயா அந்த கடையில போய் ஒரு 5 வடை வாங்கி பார்சல் பண்ணி அந்த அம்மாவுடைய கையில கொண்டு போய் கொடுத்து, ஏமா நீ நல்லா சாப்பிடுமா, உனக்கு டெய்லி காலையில வடை வேணும்னா இந்த இடத்துல உட்காரு, நான் போகும்போது உனக்கு வடை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தி அந்த தேவ மனுஷன் உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டாராம். இதை பக்கத்துல இருக்கிற ஒரு ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாத ஒரு ஒரு மனுஷன் சிக்கன் கடை வச்சிருக்காரு. அவர் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். இதை பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கு பயங்கரமான பிரமிப்பா இருந்துச்சாமா. டெய்லியும் தான் இந்த அம்மாவை இந்த ஆள் அடிச்சிட்டு இருக்காரு, நம்ம ஒரு நாள் கூட இந்த அம்மாவுக்காக வழக்காடல, ஆனா இந்த ஐயா இப்படி வழக்காடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு விசாரிச்சா அவர் தேவனுடைய ஊழியக்காரர். கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சு கர்த்தரை தேடி அந்த மனுஷன் ரட்சிக்கவே பட்டாரு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆகுது. 20 வருஷமா அவங்க நடத்துகிற ஹாஸ்டலுக்கு சிக்கன் ஃப்ரீயா கொடுக்குறாராமா அந்த மனுஷன். 20 இயர்ஸ். அப்ப நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சில நல்ல குணங்கள் அநேகம் பேரை கிறிஸ்து அண்டைக்கு அழகாய் இழுக்கும். ஆமேன் சொல்லுங்கள். நீங்க சொல்ல வேண்டாம் சுவிசேஷம், நீங்களே ஒரு சுவிசேஷம். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு சுவிசேஷமாய் மாறணும். ஆண்டவருடைய அந்த சிலுவையினுடைய குணம் நமக்கு வரணும். அந்த சிலுவை கள்ளனை எத்தனையோ பேர் இனி இவன் திருந்த மாட்டான், இவன் இனி வரமாட்டான், இவனுக்கு நீ சாவுதான் அப்படின்னு. சிலுவையினுடைய மரணம் என்கிறது அவ்வளவு சீக்கிரமாய் சாகிறதுக்கு அல்ல, ரொம்ப லேட்டா. அதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிலுவை தான் ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட். அந்த சிலுவையில அறையிறவங்க அணுவா சாவாங்க. குறைஞ்சது 16 மணி நேரமாவது இருந்துதான் அவங்க சாவாங்க. நிமிஷம் அவங்க உயிர் போயிடும். அவங்க சிலுவையில அரைஞ்சதுல இருந்து சாகிற வரைக்கும் அவங்க அந்த வலியிலே சாவாங்க. ரொம்ப கொடுமையாய் காலதாமதமாய் சாகிறதுக்காக தான் சிலுவை தண்டனைன்னு உடனே கொண்டு வந்தாங்களாம். இவன் உடனே சாகக்கூடாது, சித்திரவதை அனுபவிச்சு சாகணுன்றதுக்காக தான் அந்த சிலுவை. ஆனா நான் நம்புறேன், அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு என் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்தாரே. நன்றாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கரங்களை தட்டி இயேசுவே, தேவகுமாரனே, எங்களுக்கு ஆமென். சிஸ்டர், நீங்க உங்களுடைய கணவனார் ஒருவேளை ரட்சிக்கப்படல, அவர் இனி மாறவே மாட்டாருன்னு நினைக்கலாம். பிரதர், உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் மாறவே மாட்டாருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், சிலுவை கள்ளனையே எல்லாரும் இனி இவன் திருந்தவே மாட்டான் என்று அவனை சிலுவையிலே அறைந்தார்களே, அவனையே ரட்சிக்கிறதற்கு கர்த்தரால் முடியுமானால் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்க பிள்ளையை கர்த்தர் ரட்சிப்பார், உங்க கணவனார கர்த்தர் ரட்சிப்பார், உங்க மனைவியை கர்த்தர் ரட்சிப்பார், உங்க குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு வரும், உங்க குடும்பத்துல ஒரு ஊழியக்கார பிள்ளையை கர்த்தர்
கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்கள். ஒரு தகப்பனார் நம்முடைய திருச்சபைக்கு வருவார். அவர் வரும்போதெல்லாம் ரொம்ப துக்கமா வருவார். காலையில 5 மணி ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் யாருக்குமே தெரியாம அவர் வீட்டில் ட்ரெஸ் பண்ணும்போது லைட்டு போட முடியாது. லைட்டு போட்டால் அந்த வீட்டில் இருக்கிற பையன் திட்டுவான். அவர் சர்ச்சுக்கு போகிறதுக்கே பெரிய பிரச்சனை. அவர் மட்டும்தான் அந்த வீட்டில் சர்ச்சுக்கு வராரு. இல்லை, அதனால லைட்டே போடாமல் பின்னாடி வழி போய் ஒளிஞ்சு நைட்டே துணியெல்லாம் வெளியில் வச்சு அதுக்கப்புறம் அப்படி தான் போட்டுட்டு வருவார். பயந்துட்டே வருவார் ஒவ்வொரு நாளும். அப்படியே யாருக்குமே தெரியாமல் போய் அப்படியே திறந்து அப்படியே இருந்துக்குவார். இவர் தன்னுடைய மகன் வந்து ரொம்ப சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஆண்டவரை ஆராதிக்க கூடாதுன்னு பயங்கரமான சத்தம். என்கிட்ட வந்து வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர், என் குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக மட்டும் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னை ரொம்ப வருத்தப்படுத்துறாங்க அப்படின்னு. அவருடைய மகனுக்கு திருமண காரியம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் இவர் பேச போனாரம்மா, அம்மா இந்த பாருமா, என் பையன் ரொம்ப தீவிரமான பக்தன் தான், ஆனா நான் வந்து ஏசாமியை தான் ஆராதிக்கிறேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அப்பா நானும் எங்க வீட்டில் ஆராதிக்க முடியாம நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு புள்ள, ஆனா பட் எனக்கு கர்த்தரை ஆராதிக்க பயங்கரமான தடை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சே, நான் போற வீட்டில் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன், எப்படி நான் வாழ போறேன்னு நினைச்சேன். பட் என்னை விட முதல்ல நீங்க ஒருத்தர் ரட்சிப்புள்ள இருக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. சே, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்ப நான் நம்புறேன், நீங்க தான் ஒரு விதை, நீங்க ஒரு விதை. ஒருத்தர் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டா போதும், உங்கள் மூலமாய் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் அவர்களை கொண்டு வருவார். உங்க குடும்பத்தில் ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள், ஊழியக்காரிகள் எழும்புவார்கள். கர்த்தர் உங்க ரட்சிப்பின் மூலமாய் குடும்பத்தையே கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்போ ஆண்டவரிடத்துல சொல்லணும், நான் ஒரு நடமாடும் ஒரு சுவிசேஷகனாய், ஒரு சுவிசேஷியாய் இருக்கணும். ஆண்டவரே, என் மூலமா உங்களுடைய நாமம் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். சிலுவையை நீங்க நேசிக்கிறதா இருந்தா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை அநேகரை என்ன பண்ணணும்னா ரட்சிப்புகளை நடத்தணும். கையை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே என் மூலமாய் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மகத்துவம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லுங்கள், முழு பலத்தோட சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என் மேல் கிருபை பாராட்டும், என் மேல் கிருபை பாராட்டும், என் மேல் கிருபை பாராட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, என் மேல் கிருபை பாராட்டும், என் மேல் கிருபை பாராட்டும். நான் உமக்காய் ஊழியம் செய்கிறதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றணும். ஸ்தோத்திரம், மாற்றணும். ஆமென்.